ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் லவ் டிராமா தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு குட்டி பையன் அம்மா அப்படின்ட்டு ஆசையா ஓடி வருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்துருவாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி போன பையன் அப்படியே மேல பார்த்தா மேல இவனோட அங்கிள் ஒருத்தவர் நின்னுதான் அவங்க அம்மா தள்ளி விட்டுருப்பாங்க போல. இதை பார்த்து அப்படியே அந்த சின்ன பையன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு பிளாஷ் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு நடந்தது போல. அதை இப்ப வரைக்கும் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவை ஒரு அங்கிள் மாடியில தள்ளி விட்டுருப்பான்ல, அவன் பிரசன்ட்ல இறந்தே போயிட்டான் போல. அதை நினைச்சு அவ பொண்ணும் மித்தவங்க எல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கோங்கிற ஒரு லேடி, நானும் உங்க அப்பாவும் பல வருஷமா ஒன்னாதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், இனிமேல் அவர் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நானும் என்னோட பையனோட நல்லா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ ரோஸோட அந்த இடத்துக்கு வருவான். இந்த மாதிரி ஃபியூனரலுக்கு வர எல்லாருமே ஒயிட் ரோஸ் தான் கொண்டு வருவாங்க. ஆனா அவன் மட்டும் திமிர்த்தனமா ரெட் ரோஸ் எடுத்துட்டு வருவான். இதை பார்த்தனையும் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அப்ப அந்த அங்கிளோட பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ யாரு, உனக்கு அறிவு கிரிவு எது கெட்டு போச்சா என்ன, ரெட் ரோஸ் கொண்டு வந்திருக்க, எங்களை இன்சல்ட் பண்ணும் கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். நான் யாரா, நான் தான் லாங், உங்க ஜிசான் கம்பெனியோட புது சிஇஓவே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னு அந்த பக்கத்துல இருந்த ஆன்டி கோ அப்படியே, ஓ நீ தான் அந்த லாங்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வருவ, இவளோட அப்பாவை ஏமாத்தி தான் நீ எல்லா ஷேர்ஸையும் வாங்கியிருக்க, அதனால தான் நெஞ்சு வலி வந்து அந்த ஆள் இறந்தே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கோல் அடி கத்திக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னது நான் ஏமாத்தி வாங்கினேனா, அவர் எனக்கு கடன் பட்டிருக்காரு, அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவரா விருப்பப்பட்டுதான் எல்லா ஷேர்ஸையும் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இவன் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பாகி அவன் கொண்டு வந்த ரோஸ் அவன் மூஞ்சிலே எரிஞ்சு, இங்க இருந்து போடா, எங்க அப்பா சாவுக்கு காரணமே நீதான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா, கவலைப்படாத, இந்த கேம் இன்னும் முடியல, உங்களோட கம்பெனியை மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொந்தமாக்கிருக்கேன், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் சொந்தமாக்குவேன், ஏன்னா அதெல்லாம் நான் எப்படி பார்த்தா உங்களோடதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனா இவன் என்ன மீன் பண்றான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு புரியாது. ஆனா அவங்க அப்பா இறந்த சோகத்துல அவ இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவன் இருந்த வீட்டுக்கு தான் வருவானா. அங்க வந்தனையும் அவனும் அவங்க அம்மாவும் சின்ன வயசுல எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களோ அது எல்லாமே இப்ப அப்படியே அவனுக்கு ஞாபகம் வரும். அப்பதான் அவன் இன்னொரு விஷயத்தை யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பான், எதுக்குமா அப்பா நம்மளை விட்டுட்டு அந்த கோல் ஏடி கூட போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம அந்த பையன் என்னன்னா என்னோட அப்பா இனிமேல் எனக்கு அப்பா இல்ல, அவனுக்கு தான் அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா கிட்ட நம்ம ஹீரோ சொல்லி இருந்திருப்பான். இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்துட்டே நம்ம ஹீரோ உள்ள வருவானா. அப்பதான் அவனுக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஞாபகம் வரும். வீட்டுல இருந்துதான் அவங்க அம்மா பைத்தியம்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு 4-5 பேர் அவங்கள தர இழுத்துட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே செமையா கடுப்பாகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அவனோட அசிஸ்டன்ட்டை விட்டு நம்ம ஹீரோயினோட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டுல இருந்து எடுத்து வெளியே போட சொல்லிடுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்த வீட்டுலதான் இப்ப 10 வருஷமா நம்ம ஹீரோயின் இருந்திருப்பா போல. இப்போ இவ அப்பா கிட்ட இருந்து நிறைய ஷேர்ஸ் வாங்கினால இந்த வீடு இவனுக்கு சொந்தமாயிருச்சு. பாவம் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தனையும் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம ஹீரோ தான் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா, நீ என்ன இப்படி ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிற, எங்க அப்பாவும் நானும் உனக்கு அப்படி என்ன கொடுமை பண்ணிட்டோம், எங்களை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றியே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, உங்க அப்பா எனக்கு பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் விஷயம் தான், இதுக்கே நீ இப்படி பயந்து போயிட்டேன்னா எப்படி, இன்னும் நான் பண்ண போற விஷயம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நைட் ஆயிரும். செமையா மழை பேர பேஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டு வாசல்லே உட்காந்துக்கிட்டு, நானும் எங்க அப்பா இந்த வீட்டுல நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், இப்ப எங்க அப்பா என் கூட இல்ல, இந்த வீடும் என்னை விட்டு போயிரும் போல, இனி நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரோட்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ மாடியில இருந்து பாத்துருவான். உடனே அவனுக்கு மனசு கேட்காது போல, அதனால அப்படியே ஒரு கொடை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வருவான். இப்ப இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே, நான் என்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துடுறேன், என்ன இந்த வீட்டுல மட்டும் தங்க விடுறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, உனக்கு ஏன் இந்த வீட்டு மேல அவ்வளவு அக்கறை, உனக்கு அது சொன்னா புரியாது, இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு, இந்த வீட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், என்ன தேடி ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, ஓ அப்ப இந்த வீட்டுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேல, நீ எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலா நீ என் கண்ட்ரோல் கீழே இருந்தாவே போதும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள போயிருவான். ஆனா உள்ள போன அடுத்த நிமிஷமே இவனை யாரோ அப்படியே முதுகுல நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்டி போல. அவங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு, உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா, இவளோட அப்பாவும் அந்த கோ லேடியும் சேர்ந்துக்கிட்டு உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும் எவ்வளவு கொடுமைகள் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம், அதெல்லாம் உனக்கு மறந்துருச்சு போலயே அப்படின்ட்டு இப்ப குச்சியை வச்சு நம்ம ஹீரோவை நல்லா அடிப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோ இப்ப ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆயிருக்கான்ல, அது உண்மையிலேயே அவனோட கம்பெனி தான். ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா தான் நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த கம்பெனியை வாங்கி அவங்கள மாடியில இருந்து தள்ளி சாகடிச்சிருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஆன்டி கிட்ட, நான் எதையுமே மறக்கல, அவ என் கூட இருக்கணும், நான் சின்ன வயசுல என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சேனோ அது எல்லாத்தையும் அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், அப்பனாதான் அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவளால எல்லா பாவத்தையும் அனுபவிக்க முடியும்
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பா சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த வீடு உன்னோடது ஆயிரலாம், அதுக்குன்ட்டு இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நீ வாட்டுக்கு குப்பையில தூக்கி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு, இதுல சில திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் ஆனது அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ரூடா, என்னது இதெல்லாம் வேல்யூபிள் ஆனதா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே தெரியல, அது மட்டும் இல்லாம இது என்னோட வீடு, இதுல என்னென்ன பொருள் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எறிஞ்சிருவானா. அதுல இவ சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ற ஒரு டெடி பியர் வேற இருக்கும், அது இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அப்படி ட்ரை பண்றப்ப இவ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுகிறது மட்டும் இல்லாம தெரியாதனமா நம்ம ஹீரோவே சேர்த்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இழுத்து விட்டுருவா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்புல, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. என்னது மனசாட்சியை பத்தி நீயும் உன் குடும்பமும் பேசுறீங்களா, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் சப்புன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு அறையை கொடுத்துருவா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அரைஞ்சிருவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு வைக்க இல்லைன்னு தானே சொன்னேன், சரி நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் பொலார்னு ஒரு அறை கொடுத்துட்டு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அங்கிருந்து அவனை நல்லா திட்டிட்டு கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோங்கிற லேடியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவனோட பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்பதான் அந்த ஷூவோட அப்பா இறந்து போனா, சரி நம்மளுக்கு கம்பெனில பெரிய போஸ்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இப்போ லாங்குன்னு சொல்லி புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், ஒரே கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட பையன் லீயும், ஏமா நம்ம ஏன் பேசாம ஷூவை கரெக்ட் பண்ணி நம்ம கூட வச்சுக்க கூடாது, அது மட்டும் இல்லாம அவளை கரெக்ட் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் அப்படி பண்ணிட்டு அவட்ட கொஞ்சம் வலிஞ்சு பேசினாவே போதும், அவளுக்கு அப்ப யாருமே இல்ல, அதனால ஈஸியா அவளை நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இல்ல வெயிட் பண்ண, அவசரப்படாது, இப்போதைக்கு அந்த ஷூ பேர்ல எந்த ஒரு சொத்தும் கிடையாது, பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவன் நம்மளுக்கு யூஸ் ஆகலாம், அதனால நம்ம பொறுமையா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இப்போ அந்த லேனை பத்தின டீடைல்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், அவன் யாரு என்ன, அவன் எப்படி இந்த கம்பெனிக்கு திடீர்னு சிஇஓ ஆனா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்க எல்லாரும் பேசுறத வச்சு நல்லா தெரியுது நம்ம ஹீரோ சின்ன வயசுல இந்த கம்பெனியோட ஓனரா இருந்தவன் தான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே இப்ப தெரியல. நம்ம ஹீரோ மொத்தமா அவனோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாத்திட்டு தான் இங்க வந்திருக்கான். அதுக்கடுத்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு வேலைக்காரி மாதிரி அப்படியே தரையெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப வீம்புக்குனே நம்ம ஹீரோ ஷூ காலோட அங்க போய் நிப்பான். இதை பார்த்து அப்படி கடுப்பாகி, நீ நார்மலா எந்த ஒரு மனுஷனும் தான் மதிக்க மாட்டேன், அட்லீஸ்ட் அந்த மனுஷன் பாக்குற வேலையை கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கேன், வீம்புக்குனே இப்படி பண்ற அப்படின்ட்டு அவ டென்ஷன் ஆக. ஆனா அதுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை அப்படி க்ளோஸ் அவனோட பக்கமா இழுத்துக்கிட்டு, இந்த மாதிரி பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சா உன்னை நான் கொஞ்சமாட்டு கருணை காட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட ஆன்ட்டி அந்த இடத்துக்கு வந்து, நான் தான் அவளை எல்லா வேலையும் செய்ய சொன்னேன், அவ இந்த வீட்டுல சும்மாலாம் தங்க முடியாது, வேணா அவ இந்த வீட்டுக்கு எஜமானா இருந்திருக்கலாம், இப்ப இந்த வீட்டுல அவ ஒரு வேலைக்காரி தான், அதை நீயும் மறந்துடாத அவளும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வருவாளா. அப்போ அவ வேல்யூபிள் திங்ஸ்ன்னு சொல்லி சிலது வச்சிருப்பாள், அதுல அவங்க அப்பாவோட போட்டோவும் இருக்கும், அதை இப்ப அப்படியே எடுத்து ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் சின்ன வயசுல அவங்க அப்பா சொன்ன விஷயம் இவளுக்கு ஞாபகம் வரும், ஜிங் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான், அவன் வர வரைக்கும் இந்த வீடை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், அவன் வந்த கிடத்து இது எல்லாத்தையும் நம்ம அவன் கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜிங் யாரு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்படி இவ அவளோட அப்பாவோட போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கிறத அந்த ஆன்ட்டி பாத்துருவாங்க. அவங்க அப்படியே இப்ப கடுப்பாகி, இவனோட போட்டோ இந்த வீட்லயா இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த போட்டோவை கிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் தடுக்க பாப்பா, ஆனா அவங்க நம்ம ஹீரோயின் அப்படி ஓரமா தள்ளி அந்த போட்டோவை மொத்தமா கிழிச்சு விட்டுருவாங்க. இந்த சத்தம் கேட்டு இப்ப நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்து நம்ம ஹீரோயினை தான் திட்டுவான், நீ என்ன எங்க கிட்டே சவுண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, இங்க பாருங்க இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன், நான் எப்படியான்னு கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேகரிச்சு இன்னும் எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுத்துட்றேன், ஆனா அதுக்கு பதிலா நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வேல்யூபிளான திங்ஸை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ அவ கையில அடிபட்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுவான். ஆனா பக்கத்துல இந்த ஆன்ட்டி நிக்கிறனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இந்த வீட்டுல தங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நாங்க சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப கிழிஞ்சு போன அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அப்படியே அந்த ஆன்ட்டியை தான் காட்டுவாங்க. அவங்க இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு பழசெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க அப்பா விட்டுட்டு போனது, அதுக்கடுத்து திரும்பி கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த கோ லேடியும் இதே வீட்டுக்கு அவங்க பையனோட வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டெப் மதரா வந்த அந்த
சைக்கோ சின்ன வயசுலயே நம்ம ஹீரோவை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி மெயினா இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அடிக்கடி அடைச்சு வச்சிருப்பாங்க போல. இப்ப இது எல்லாத்தையும் அந்த ஆன்ட்டி இந்த ரூமுக்கு வந்து அப்படியே யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு, நீ என்ன இந்த ரூமை கிளீன் பண்ணிருக்க பாரு, கண்ட கண்ட பொருள் என் டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மருந்து பாட்டில் இருக்கும், அதை மீன் பண்ணி சொல்லுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின், இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலனா எடுத்துட்டு வெளியே போய் போடு, அப்படி இல்லைன்னா உனக்கு வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்பா. அதாவது இவளுக்கு நேற்று அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ மருந்து வாங்கியிருக்கான், அதை இன்டைரக்டா இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். இதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவா, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோல் ஐடியை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோவை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ண சொல்லியிருப்பாள். அதனால அவன் பையனும் நம்ம ஹீரோவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோவோட 11வது வயசுல இருந்து தான் இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்கும். அதுவும் மெயினா நம்ம ஹீரோ கரெக்டா 11 வயசு ஆகிறப்ப இங்க இருந்து கிளம்பி ஃபாரின் போயிருப்பான். அங்க அவன் எந்தெந்த காலேஜ்ல படிச்சான், எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்த கிடத்தும் அந்த கோல் அடிக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்ப அவ அப்படியே பையன்கிட்ட என்ன சொல்லுவான்னா, இந்த லேங் இந்த கம்பெனி ஓவர்டேக் பண்ணதுல இருந்து புதுசா பல ரூல்ஸ் போட்டிருக்கான். ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போற ப்ராஜெக்ட தடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மெயினா சொல்ல போனா நம்மள மட்டுமே டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. சோ இப்ப நம்ம ஹீரோ சிஇஓவா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை அப்படிங்கறத யோசித்து இவங்க இப்ப எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயினை இவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஹீரோவை சீக்கிரமாவே சிஇஓ பதவியில இருந்து விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கு மெயினா நம்ம பண்ண வேண்டியது, இன்னைக்கு அந்த லேங் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான், அந்த இடத்துல நம்ம ஷூவை மீட் பண்ணி நம்மளோட பிளான் அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப நைட் நடக்கிற பார்ட்டியில தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி, நீ இதுக்கு முன்னாடி வேணா இந்த வீட்டுக்கு எஜமானியா இருந்திருக்கலாம், இப்போ இந்த வீட்டோட வேலைக்காரி, வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவான். பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஆட்களுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா கூட கெத்தா வாழ்ந்திருப்பா. ஆனா இப்ப கம்பெனி ஓனர் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் போய் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கோமே அப்படிங்கறத நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இதை பார்த்து அந்த கோல் லேடியும் அவனோட பையன் லீயும், இந்த சிச்சுவேஷன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், இந்நேரம் நம்ம அவகிட்ட ஆறுதலா பேசினாவே போதும், அவன் நம்ம வழிக்கு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வேலையா அந்த கோல் லேடி அப்படியே நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, நீ என்னம்மா இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உங்க அப்பா மேல இருந்து பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு, உனக்கு என்ன தலையெழுத்தா இதே வீட்லயே இருந்துட்டு இவனுக்கு கீழே கஷ்டப்படணும்னு, நீ தான் நல்லா டிசைனிங் எல்லாம் பண்ணுவேல, பேசாம நம்ம கம்பெனிக்கு ஒரு டிசைனிங் டைரக்டரா நீ திரும்பி வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அவ கொடுப்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆர்வமா, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி, நான் முந்தி மாதிரி பேசாம டிசைனிங் டைரக்டராவே ஆயிரலான் இருக்கேன் அப்படிம்பாளா. ஆனா அதுக்கு உடனே அந்த கோ ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் அந்த லேனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், ஏன்னா அவன் தானே சிஇஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்து சொல்லுவாளா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இல்ல அவன் இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கவே கூடாது, இது எங்க அப்பா பல வருஷமா கட்டி காப்பாத்தின கம்பெனி, அது அவன மாதிரி ஒரு ஆளோட கை கிட்ட போகவே கூடாது, அதுக்கு பதிலா நீங்க கூட அதை நல்லா மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த கோல் லேடி இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டோன்னே அந்த கோ இப்ப அப்படியே, இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நீ கவலையே படாத, அந்த கம்பெனியை நான் எப்படியாண்டு திருப்பி நான் உனக்கே வாங்கி கொடுத்துறேன், அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் நான் ஒரு 5 போர்டு மெம்பர்ஸ் பேரு சொல்றேன், அவங்கள மட்டும் நீ எப்படியான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டேனா போதும், இன்னும் ஒரு வாரத்துல இந்த லேனை சிஇஓவா ஆக்கிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன் வரும், அதுல மட்டும் அவங்க எல்லாரும் லேனுக்கு அகேன்ஸ்டா சொல்லிட்டாங்கன்னாவே போதும், இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவ வில்லத்தனமா ஒரு ஐடியா கொடுப்பா. ஆனா இவளோட இன்டென்ஷன் புரியாத நம்ம ஹீரோயினும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டிருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புனக்கு எடுத்து அந்த கோலேடி அப்படியே அவன் நிக்கிற இடத்துல ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு பிளாஷ்பேக் ஒண்ணு யோசித்து பாப்பா. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவை இவளும் சேர்ந்துதான் இந்த மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பா. அதெல்லாம் அப்படியே யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்து, என்ன மேடம் கோ, இந்த இடத்தையே ஒரு மாதிரி வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ட்டு கேட்பான். இதை கேட்டுன்னு அந்த கோ ஒரு மாதிரி பதட்டமாயிருவா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் இதே வீட்டுல வாழ்ந்துதான் நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டேன் அப்படின்ட்டு சமாளிச்சிருவான். அதுக்கு அந்த கோல் அடியும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, ஆமா அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புன உடனே அப்படியே நம்ம ஹீரோ கடுப்பா, நீங்க வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், நான் எதையுமே மறக்க மாட்டேன், நீயும் ஷூவோட அப்பாவும் சேர்ந்துதான் எங்க அம்மாவை இங்க இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணீங்க, இதெல்லாம் இந்த கம்பெனிக்காக தானே பண்ணீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப போய் அந்த லீ கிட்ட பேச ஆரம்பிப்பா. நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன், நான் சீக்கிரமாவே
திரும்பி கம்பெனிக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு அந்த லீ ஆஹா அம்மாவோட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு இப்ப அவனோட வேலைய ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோயினை எப்படியான்னு கரெக்ட் பண்ணணும்ட்டு அவ கூட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்பே ஷோல்டர் மேல கையெல்லாம் போடுவான். இதை நம்ம ஹீரோயின் பெருசா நோட் பண்ணவும் மாட்டா, தப்பாவும் எடுத்துக்க மாட்டா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த லீயோட கைய நல்ல ஃபோர்ஸா பிடிச்சு, இவ முந்தி வேணா உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்ப என்னோட வீட்டு வேலைக்காரி, வேலை பாக்குற டைம்ல அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, இனி நீ அவகிட்ட பேசணும்னா கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் பேசணும் அப்படின்ட்டு நல்ல கைய போட்டு அமுக்க ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி எல்லாம் பண்றது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பாளா. இதனால காண்டான அவன் இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு தரத்தரன்ட்டு உள்ள எடுத்துட்டு வந்துருவான். இவ விடுடா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதுல வாங்கிக்காம இப்ப அப்படியே டக்குன்ட்டு அவளை செவத்தோட செவத்தா வச்சு லாக் பண்ணி, உனக்கு கொஞ்சமான் அறிவு இருக்கா, அவன் உன் பக்கத்துல வீம்புக்குனே வந்து தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவளும் எல்லாரையும் உன்ன மாதிரி கேவலமானவங்கன்னு சொல்லி நினைக்காத, லீயும் லீயோட அம்மாவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ சண்டை போடுவாளா. இதனால நம்ம ஹீரோ இன்னும் செமையா கடுப்பாகி, இங்க பாரு ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நீ என்னோட வேலைக்காரி, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க பிளான் போட்ட மாதிரியே திரும்பி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்றதுக்காக போவா. ஆனா அங்க இருந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை டிசைனிங் டிபார்ட்மெண்ட் கூட்டு போகாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு போவா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவா, டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்து, இனிமேல் நீ தான் என்னோட செக்ரட்டரி அப்படின்றான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்லுவா, நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான், ஒண்ணு என்னோட செக்ரட்டரியா இரு, இல்லனா அடுத்து இந்த கம்பெனி பக்கம் வரதே நீ மறந்துரு அப்படின்றான். அதனால இப்ப நம்ம ஹீரோனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, ஏன்னா இவன் கூட இருந்து இவனோட மூவ் எல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோல் ஏடி சொல்லி அனுப்பிச்சிருப்பா. அதனால இவனோட செக்ரட்டரியா இருந்தாவே எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுவா. ஆனா செக்ரட்டரி ஆனக்கடுத்தும் நம்ம ஹீரோ அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். வரிசையா ஒரு 4-5 ரூல்ஸ் சொல்லுவான். அதுல மெயினா பார்த்தா நம்ம ஹீரோ எப்பப்பெல்லாம் கால் பண்றானோ அப்ப 2வது ரிங்லயே அவ எடுத்துடணுமா, அதே மாதிரி அவன் டெக்ஸ்ட் பண்ணா ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸா போட்டு கொடுமைப்படுத்துவான். நம்ம ஹீரோனுக்கு அப்படி எரிச்சலா தான் வரும். பெரிய மகாராஜா நினைப்பு, இவன் கூப்பிட்டோனே நான் உடனே எல்லாத்தையும் செஞ்சிடணுமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு நின்னு அவனோட கையை தூக்குவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், இவன் என்ன நம்மள ஹக் பண்ண சொல்லி கேக்குறானோ, சரி போய் தொலைது ஹக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பக்கத்துல க்ளோஸா வருவாளா. ஆனா அப்புறம் தான் தெரியும் அவன் நான் வெளியே போகணும் என்னோட ஓவர் கோட்டை எடுத்துக்கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. பாவம் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா போயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் தனியா போய் அந்த கிளைண்ட்டை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் இப்ப தனியா அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப இந்த கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு சம போதையில தான் வீட்டுக்கு முன்னாடியே வந்து இறங்குவான். ஆனா அப்படி இறங்குனவன் மாடியில இருக்கிற ஒரு ரூம் அப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு, இந்த ரூம்ல தான் நான் சின்ன வயசுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுவேன், அப்ப எனக்கு ஆறுதலா இருந்தது என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான், அப்ப எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்ப அந்த பொண்ணு எங்க அம்மாவை கொலை பண்ணவனோட பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்தே அவ மேல இருந்த பாசம் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசு ஹீரோனை பத்தி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். சோ சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாதான் இந்த இடத்துல வளர்ந்துருக்காங்க. பட் இவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த பிரச்சனைனாலதான் நம்ம ஹீரோ இப்ப மொத்தமா நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இப்ப தூங்கலான்ட்டு ரூமுக்கு வருவாளா. அங்க பார்த்தா யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவனை பார்த்தனே அவ காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. டே ஏ ரூம்ல என்னடா பண்ற, என்னது ஓ ரூமா, இது ஏ ரூம், டே நல்லா சுத்தி பாரு, இது ஏ ரூம் அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆகும், ஆமா நம்ம குடி போதையில ரூம் மாதிரி வந்து படுத்துட்டோம் அப்படின்ட்டு. சரி நைஸா எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவன் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அதை நம்ம ஹீரோ பாத்திர கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் வேகமா போன் எடுக்க போவாளா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த போன் எடுத்துருவான். ஆனா அதுல பார்த்தா கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த லீக்கு தான் மெசேஜ் பண்ணிருப்பா, நான் எப்படியான்ட்டு லேங்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செமையா காண்டாயிரும். நீயும் எல்லாரும் மாதிரியும் அந்த லீ தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டதானே, சரி ஓகே என்ன வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனைட்டு உனக்கு இப்ப தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தரத்தரன்ட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம் இழுத்துட்டு வந்து லாக் பண்ணி விட்டுருவான். பாவம் நம்ம ஹீரோயின் கத்துவா, தயவு செஞ்சு என்ன வெளியே விட்டுரு, எனக்கு இருட்டுனாவே பயம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சுவா. ஆனா இவளை இப்படி உள்ள வச்சு போட்டிட்டு வெளியே உட்காந்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு அப்படி சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இதே ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அந்த கோ சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோவை போட்டு அப்படியே அடிச்சு, உங்க அம்மாலாம் இனிமேல் திரும்ப வரமாட்டா, அவ பைத்தியமாயிட்டா, இனி இந்த வீட்டுல நான் வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சு இதே ரூம்ல தான் லாக் பண்ணி கொடுமைப்படுத்தி இருப்பா. இப்ப இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டார்க்கான ரூம்ல அப்படியே பயந்தாப்லே உட்காந்துக்கிட்டு, ஜிங் என்னால முடியல, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி என்னால இருக்க முடியாது, நீ எப்பதான் திரும்பி வருவ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு யோசித்து பாப்பா, ஜிங் இதே மாதிரி தானே சின்ன வயசுல நீ இந்த ரூம்ல அடப்பட்டு கிடந்தப்ப நான் உனக்கு ஆறுதலா வந்து ஹெல்ப் பண்ணுவேன், அந்த மாதிரி
மாதிரி நீ எனக்காக வருவியா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஜிங்குக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாள். அந்த ஜிங்கு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். சின்ன வயசுல அவன் பேரு ஜிங்கு போல. ஆனா இதெல்லாம் அவன் யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே ரொம்ப இடி இடிக்க ஆரம்பிச்சிருமா. நம்ம ஹீரோயினுக்கு இடினா ரொம்ப பயம் போல. அதனால இப்ப அப்படியே பயத்துல ஒரு கத்துவா பார்க்கணும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இந்த ரூம் கதவை திறந்து உள்ள வந்துருவான். சோ இனி நம்ம ஹீரோயினுக்கு இவ சின்ன வயசுல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜிங்கு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ லாங் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துக்கிடுது. அதை அவ பாசிட்டிவா எடுத்துக்குவாளா இல்ல நெகட்டிவா எடுத்துக்குவாளா? இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் ரிவெஞ்சுங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினை இன்னும் கஷ்டப்படுத்துவானா, இல்லனா பழைய விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் அண்ட் லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். பை.